கொலுசுகள் கீர்த்தனை யாரந்த தேவதை விழிகளில் விரிகிறார் யாரந்த தாமரை இது ஒரு புதுவித பரவசம் மயக்குது இசையின் அதிசயம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ என்ன வேலை போயிட்டுருக்குன்னா, திடீர் ஆசை என் குடும்பத்துக்கு எக் ரைஸ் பண்ணி சாப்பிடும் அப்படின்னு. அது ஏன் அப்படின்னா, ஒரு 5 மணி போலலாம் நல்ல இந்த சிதம்பரம் சைட்லேருந்து, சிதம்பரத்தில் மழையா என்னன்னு தெரியல, 5 மணிக்கெலாம் செம்ம அப்படியே இருட்டாயிடுச்சு. 5 மணிக்கெலாம் சுத்தமாக தெரியவே இல்லை, அந்த அளவுக்கு இருட்டு. மழை இன்னைக்கு சக்க போட போகுது அப்படின்னு ஆர்வமாக உட்காந்துருந்தோம். அடித்த காற்றுலேயே எந்த பக்கம் மேகலாம் பிச்சுக்கிட்டு போணுச்சுன்னு தெரியல, ஒன்றுத்தையும் காணோம். இப்போ வந்து அப்படியே லேசாக இளம் தூரலாக தூங்க வைக்கிற மாதிரி தூரிக்கிட்டு இருக்கு. என்ன மழை பெஞ்சாலும் எப்படியாப்பட்ட சூழலாக இருந்தாலும் நம்ம சோறாக்கி திங்கிறது தான் நம்மளுக்கு முக்கியம்னு அப்படிலாம் நாங்கள் வந்து சாதாரணமாலாம் மழையில் வந்து உட்கார மாட்டோம். கப்பிச்சுக்கிட்டு கம்பளியை பார்த்துக்கிட்டு இப்படியே உட்காந்துருக்கிறதுலாம் நம்ம குடும்பம் கிடையாது. அந்த மழைலையும் ஏதாவது ஒன்று கிண்டி சாப்பிட்ணும் அப்படின்ட்டு தான் எல்லாருங்களையும் யோசிக்கும். அதனால் இன்றைக்கி வந்து எக் ரைஸ் தான் பண்ண போகிறோம். சிக்கன் ரைஸ் தான் வந்து பிள்ளைக்குட்டிங்க சொன்னிச்சு. முந்தா நேற்று தான் நம்ம சிக்கன் எடுத்தோம், இப்போல்லாம் எடுத்தால் சரி வராது. அதனால் வந்து ஒரு 20 முட்டை வாங்கிட்டு வர சொல்லி வச்சுருவேன். 20 போட மாட்டேன், அந்த சாப்பாட்டுக்கு எப்படி தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் போட்டுப்பேன். உள்ளே வந்து ஒரு 3/4 கிலோ அளவுக்கு சாப்பாடு வேக வச்சுருக்கேன், வெந்துக்கிட்டு இருக்குது. அதை போட்டு ஏதோ டகடி புக்குன்னு கிண்டி வச்சிரும் அப்படின்ட்டு இப்போ மழையிலையுமே போய் மணிகண்டனை போய் வாங்கிட்டு வர சொல்லிட்டோம். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பீன்ஸு, 1/4 கிலோ கேரட்டு, ஒன்றே ஒன்று தான் இந்த குடமிளகாய், அருமையான குடைமிளகாய் ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு. 2 இருக்குன்னு பார்த்தோம், இல்லை. அதனால் இதை வச்சாச்சு. அதுக்கு முக்கியமாக நம்ம ரைஸுக்கு தேவையான முட்டைக்கோஸ். இது எவ்வளோங்க? இது 1 கிலோ இருக்கும். இது வந்து 1 கிலோமா போடணும். உனக்கு எவ்வளோ தேவையோ தெரியல, ஏன்னா பகல் நேரமாக இருந்தாலும் வச்சு அப்படியே சுட வச்சு சாப்பிட்ருவோம். நைட் நேரங்கிறதுனால கொஞ்சம் கம்மியாகவே செஞ்சுப்போம் அப்படின்ட்டு இந்த அளவுக்கு வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு செய்ய போகிறேன்னு தெரியல. அதாவது நம்மளுக்கு வந்து ரைஸ் வந்து ஏன் போக்கில் தான் செய்வேன். இந்த கடையில் போட்டு கடாயில் கிண்டுவாங்களே இப்படி அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நல்லாயிருக்கும், ரைஸ் மாதிரியும் இருக்கும். பசங்க வந்து ரைஸ் தான் ஒத்துப்பாங்க. அதனால் இப்போ அது வந்து செய்ய போகிறேன். இதுலேயுமே கொஞ்சம் வச்சுருவேன். இந்த ரைஸ் நம்மளுக்கு வெந்து நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறமா தான் சமையலில் ஸ்டார்ட் பண்ணணும். மாவு கொஞ்சமாக தான் இருக்குது, அதை நம்ம இட்லி ஊற்றி சட்னி அரைச்சி அதெல்லாம் செய்யறதுக்குள்ளே கரண்ட்டு பிடிங்கிட்டு போயிட்டுனா அதான் மழையிலையும் சரி வராது. கரண்ட்டும் விட்டு போதா, அது சரி வராது. ரைஸ்னால் ஒரே இதாக போயிடும். அப்படியே 4 சாப்பாடை போட்டோமா, காய்கறி போட்டோமா, கிண்டி வச்சோமா, சுட பெப்பர்லாம் போட்டு சாப்பிட்டோமா அப்படின்னு இருக்கும். மழையில் இட்லி தோசை பிடிக்காதுன்னு சொல்லு. ஆமாம், அதாவது ராத்திரி நேரத்தில் தான் எங்கள் வீட்டிலலாம் வந்து கூத்து கட்டி அடிப்போம். அண்ணி சாயந்தரம் வரைக்கும் இங்கே தான் இருந்தாங்க. கடையில் வந்து அடகு கடையில் இருக்கு இல்லையா, அங்கே வந்து உட்காந்துருந்தாங்க. இன்றைக்கி வந்து அண்ணி மகன் லாஸ்ட் பையன் இருக்கா இல்லையா, பவிகரன், அவனுக்கு பிறந்த நாள். ஸ்கூலுக்கு போயிட்டு எல்லாம் 4:30 மணிக்கெலாம் பசங்களாம் வந்துட்டாங்க. இருந்தாலும் நாங்கள் எல்லாம் கதை எடுத்துக்கிட்டே உட்காந்துருந்துட்டோம். நாங்கள் வரல, நீ மழை பெய்யுது, கேக்கை வெட்டி மட்டும் கொடுத்து விட்ருங்க அப்படின்னதுக்கு, இல்லை நீங்கள் வந்து தலையை காமிச்சிட்டு ஓடிடுங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டோன்னா வந்து அப்படியே டக்கடி போய் இது ரொம்ப ஈஸி தானே, அப்படியே வச்சு கிண்டி வச்சிடலாம் அப்படின்னு இது பண்ணுறாங்க. நாங்கள் சாப்பிடலாம் மாட்டோம், ஏன்னா வந்து சாப்பிட்டோன்னா இங்கே வந்து சாப்பிட முடியாது, எல்லாமே வேஸ்ட்டாக தான் போகும். அதனால் இதை செஞ்சு வச்சு அப்படியே வந்து கட் பண்ணி வச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம செஞ்சு சாப்பிடுவோம். அது 10 மணியாக இருந்தாலும் மறுநாள் விடிஞ்சாலுமே நாங்கள் அதை செஞ்சு சாப்பிட்டு தான் கொடுப்போம். ஏன்னா எல்லாத்தையும் காயெலாம் கட் பண்ணி வச்சாச்சு. மழை லைட்டாக தான் தூருது, வண்டியிலே ஓடிட்டு ஓடியாந்துடும். செஞ்சிருமா? அடுப்பில் செஞ்சால் தான் வந்து ருசியாக இருக்கும், தணல் அதிகமாக போகும். இரும்பு கடாயில் தான் செய்கிற நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சோன்னா அதில் வந்து முழு ஈடுபாடோடு நம்மளோட ருசி பசி அதில் காட்டணும். சும்மா செஞ்சோம் சாப்பிட்டோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. அதனால் நெருப்பு தணல் அதிகமாக போட்டு இரும்பு கடாயில் செய்யும் போது டேஸ்ட்டாக இருக்கும். பசங்க யாரையும் இப்போ அழைச்சிட்டு போகல, தம்பியை மட்டும் கையில் அழைச்சிக்கிட்டு பாக்கி எல்லோரும் வீட்டில் தான் இருக்கன்ட்டாங்க, எல்லாம் ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, போய்ட்டு வந்துருமாங்க. அவ்வளோதான். இல்லை, இந்த குடமிளகா ரொம்ப வதக்கு இப்படி கட் பண்ணிட்டா ஏதோ ஒன்று பச்சை கலர் தெரிஞ்சால் போதும். வருதான்? குட்டிமா வேணாம், மழை பெய்யுது. ஏற்கனவே வந்து சளி இருக்கா மாதிரி இருக்குது, லைட்டாக உடம்பு காயுது. இந்த மழைக்கெல்லாம் அழைச்சிட்டு போனால் சரி வராது. வேகமாக பெஞ்சால் கூட ஒன்றும் தெரியாது. பெரிய தம்பி
வாங்க வாங்க வாங்க, இதுதான் எங்களோட பிறந்தநாள் கெட்டப். ஒன்றும் இல்லை, அப்படியே தூக்கி கிளிப்பை போட்டுக்கிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டேன். நேற்று வந்து நாங்கள் ஈவினிங் போல் தான் போகலான்னு இருந்தோம். அண்ணி இங்கே உட்காந்துட்டதுனால அப்படியே பேசிகிட்டே உட்காந்துட்டோம். லேட்டாக போகும்ன்ட்டு நேற்றியே போய் நாங்கள் கிஃப்ட்லாம் வாங்கி பேக் பண்ணிட்டு வந்துட்டோம். போன தடவை வந்து ஒரு ஃபேனுக்கு வந்து அண்ணனுக்கும் தம்பிக்கும் சண்டை ரகலை ஓடிட்டு, சுகுணா பையன் சின்னவனுக்கும் இவனுக்கும். அதனால் இந்த தடவை இவனுக்கும் வந்து ஃபேன் இருக்கும்ல, ஹேண்டில் வச்சுக்கிட்டு இப்படி ஆட்டுவாங்களே, அந்த ஃபேன் தான் கிஃப்ட் பேக் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் சாக்லேட்டும் வாங்கியிருக்கோம். கேக்கு வந்து இன்றைக்கி ஷடவுன் எங்கள் ஊரில், அதனால் நேற்றியே வாங்கி ஃப்ரீசரில் வச்சாச்சு. இதோ பாருங்க, இதுக்குள்ளேயே வச்சுக்குமாங்க. இந்த பையெல்லாம் போனால் தான் திருப்பி நம்ம வாங்கிட்டு வரலாம். கட்டை பையெல்லாம் போனால் ஒன்றும் வரமாட்டேங்குது, கேட்க முடியல. சொந்த பந்தத்துக்குள்ளே ஏதாவது கட்டை பையில் எடுத்துகிட்டு போனோன்னு வச்சுக்கலாம். அனிதோ கிளம்பிட்டோம். என்ன செடி? சரி சரி. சரி சரி. சரி பரவாயில்லைங்க, 12 மணிக்கு கேக் வெட்டியில் விடுங்க. சரி இல்லையா? வந்துட்டாங்களாம். அண்ணன் வெளில போயிருந்தாங்க, வந்துட்டாங்களாம். அவ்வளோதான். சொந்த பந்தத்துக்குள்ளே கட்டைப்பையெல்லாம் வந்து கேட்க முடியல. அதனால் வந்து நாங்கள் பிளான் பண்ணி இனிமேல் வந்து எங்கே போனாலும், காய்கறி கடை எங்கே போனாலும் இந்த பை தான், சோப்பலாம் பை. போகலாம் வா தம்பி, எப்படியா அது பரவாயில்ல, வா அதை குட்டிமா பார்த்துக்கணும். குட்டிமா வாடா, நானே பார்த்துக்குறேன் போங்க. அதெல்லாம் எங்கள் அத்தைகிட்ட சொன்னால் எடுத்து வச்சுருவாங்க. இப்போ வந்து நம்ம ஃபங்க்ஷன் வீட்டுக்கு வந்தாச்சு. என் சின்னநாத்தனார் சுகுணா இருக்காங்களே, அவங்க அடுப்பங்காரையை தான் நோண்டிக்கிட்டு இருக்கேன். என்னென்னா, இவ்வளோ பெரிய பானையில் அன்னிக்கும் அண்ணனுக்கும் விருந்து வைக்கிறதுக்காக என் நாத்தனார் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மணக்க பாப்பா கருவட்டு குழம்பா, நல்ல வாசனை. சோறு போடுவியா போட மாட்டியா? இல்லை, நாங்கள் வந்து வேணாம், கருட்டு குழம்பு மோந்துட்டோம், சோத்தையும் மோந்து சாப்பாட்டையும் மோந்து பார்த்துட்டு போயிடும். இப்போ தான் வெந்துக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்க, இங்கே வந்து மண் சட்டியில் வந்து கத்திரிக்காய், கீரைத்தண்டு, முருங்கைக்காலாம் போட்டு நல்லா மீன், அது என்னது கருவட்டு குழம்பு, நல்லா இருக்கு. பாப்பா மோந்துக்கிட்டேன்டா. அதான் இந்த சொம்பு சிலுவரில் இருந்தால் எங்கள் விட்டு தண்ணி குடிக்கிற சொம்புடா. நான் ஒன்றும் தப்பாலாம் சொல்லலை, அவங்க பானை வந்து எங்களுக்கு விருந்து வைக்கிறதுக்காக மோந்துக்கிட்டேன். குழம்பு நல்லாயிருக்கு, சாப்பாடு நல்லாயிருக்கு, திருப்தியாக போயிட்டு வரோம். சரி வாங்க, அங்கே வந்து ஃபங்க்ஷன் வீட்டில் வந்து புள்ள வந்து தூங்கிட்டார். அவர் 6 மணி கேஸு, இப்போ தான் எழுப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க. என் மூஞ்ச கூட நான் கண்ணாடியில் பார்க்கல. நாங்கள் வந்து அங்கே சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருந்தோம். உங்கள் அக்காக்காரங்க ஃபோன் பண்ணி சீக்கிரம் வாங்கன்ட்டாங்க. சரி வா, கிளம்பிட்டியா? ஆஃப் பண்ணிட்டு வாங்கங்க. இது வந்து பட்டர்ஸ்காட்ச். துணி போட்டுமா இப்படி வச்சுக்கிறீங்களா? நல்லா தான் இருக்கேன். கேக் எடுத்து வச்சுக்கிட்டு சமையல் கேட்க வருங்க. இங்கே லைட் இல்லாமல் இந்த ஃபோக்கஸ் லைட் இருக்குல்ல, அதை போடு. ஏய், ரசமலாய் பாப்பா செம சூப்பராக இருந்துச்சு. நேற்று இதை விட நல்லா இருந்துச்சு பார்க்க. இப்போ டிம்மா தர்ற மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. இது வந்து என்ன ஃப்ளேவர்னா, இது வந்து ரசமலாய், இது வந்து பட்டர்ஸ்காட்ச். இதுவும் நல்லா தான் இருக்குது, ஹனி கேக் மாதிரி இருக்குது. இதுதான் வந்து எங்களோட கிஃப்ட்டு. இது ஒரு கிஃப்ட்டு, அப்புறம் இது ஒரு கிஃப்ட்டு, அதுக்கப்புறம் அதான் பவி இங்கே பாருடா கிஃப்ட்டு நான் அழுவேன். ஒன்று போதும், அவ்வளோதான். இது வந்து ட்ரெஸ்ஸு ஒரு ஆரஞ்சு கலரில், அவ்வளோதான். இது இங்கே வச்சுடா நீ, அவ்வளோதான், ஏற்றுங்க. ஆளுக்கு ஒரு இடத்துல எடுத்துருக்க. பவி இங்கே பாரு, கேட்குறது என்னது கிஃப்ட் ஓடியா? இங்கே பாரு, உன் பேரை பாரு, பவிகரன். இந்த பொம்மையெல்லாம் நீ பாப்பன்னு நான் வரைஞ்சி வச்சேன்னா, இங்கே பாரு பொம்மை சிரிக்குது பாரு, நீனும் சிரிய. இங்கே வாடா, கேட்க விட்டுடா. இங்கே வா வந்து நின்றுக்கோ. இப்படி வச்சுக்கோ, இப்படி வா. என்னது அந்த எல்லாம் தூங்கிடுச்சு. நின்னுக்கோ, நீங்க வாங்க. நீ இவனை தூக்க கலக்கத்துல நிக்கிறான். நீ இந்நேரம் கேக்கே முழிச்சிருந்தானா கேக்கே இந்நேரம் காணாம இருக்கும். இந்த ஒருத்தர் 2 பேருக்கு 2 கேக்கு.
வாங்க கீழே இல்லப்பா தட்டு இங்கே பாரு கேக் வெயிட் இங்கே பாரு இங்கே பாரு கேக்கு பாரு கேக்கு பாரு வீடியோ பார்த்து தானே அவனுக்கு தெரிஞ்சு பண்ண பண்ண நின்றதா கத்தி எடுத்துக்கோ இப்படி 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 ஹாப்பி பர்த்டே டு வெட்டுடா இப்படி வெட்டுடா நெம்பு எடு ஹாப்பி பர்த்டே பதிகரன் டாகட்டு அப்பா கூட்டி விடு அவன் நான் வெட்டினா நானும் கேட்பான் பாரு காலையில ஆனா இவன் காலையில சண்டை தான் வளர்க்க போறோம் பாருங்க எனக்கு கேக்கு வெட்டலன்னு நாங்க அது வெட்டுறோம் சூனா வரியா வந்த குடி நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கு நீ இந்த ரசமலாய் ஃபுல்லாவே ரசமலாய் தான் வச்சிருக்காங்க நல்லா இருக்கு அப்படியே வெட்டி பிளேட் இருக்கா நீ ஆளுக்கு 3 தின்றுவாங்க நாங்க என்ன நினைச்சோம் இன்னைக்கு வந்து ஷடவுனு நேற்று நைட்டே கேக் வாங்கியாச்சு ஃப்ரீசரில் வந்து ஏதாவது ரொம்ப மெல்ட் ஆகிருக்கும் ஃப்ரெஷ் க்ரீம் பசங்க சாப்பிட்றதால ஃப்ரெஷ் க்ரீம் தான் வாங்கினோம் அது என்னென்னா சூப்பராக இருக்குது நல்லாயிருக்கு ஏதாவது ட்ரை பண்ணுறதா இருந்தால் ரசமலாய் நல்லாயிருக்கு அதாவது நல்லாயிருக்கு அது வச்சா நாங்கள் பட்டர் ஸ்காட்ச் இன்னும் வீட்டில் 3 மணிக்கு எழுந்திரிப்பானுவா 3 மணிக்கு எழுந்துச்சு 1 கிலோவும் 2 பவுனுக்கும் கரெக்டாக இருக்கும் மஞ்சள் கிடைச்சா ரசமலாய் அது ரசமலாய் தான் வரமா கம்முன்னு வர வேண்டியது என்ன குட்டி மாட்டேன் ஏன் குட்டிமா மழை தூருது உடம்பு காயுது வெட்டி எடுத்துட்டு போயிடுங்க அதுல 2 பாதியா அம்மா தின்னு பண்ணுவான் அவனை காலைல பவிக்கு வெட்டினதாவே இருக்காது அதை வச்சுப்போ நீங்க இந்த இதை எடுத்துட்டு போங்க அது எங்க இருக்கு போய் பாரு ரசமலாய் இருக்கான்னு அவ்வளோ வந்துட்டோம் பார்த்தீங்களா பை போன மாதிரியே திரும்பி வருது கேக்கு கொடுத்து விட்டாங்க அண்ணி இந்த பிள்ளைங்க எந்த நேரத்தில் உப்பு நெல்லிக்காய் போதும்ப்பா போங்கப்பா கேக்கு மழை லைட்டாக தூருது கொஞ்ச நேரம் இருந்துட்டாவது வந்திருக்கலாம் நமக்கு வந்து இங்கே வேலை கிடக்கணும் முடியாந்துட்டேன் அது ஏற்கனவே பாக்ஸ்லாம் கரண்டுக்கிட்டு வந்துட்டு அவ்வளோதான் ஐயோ எந்த நல்ல கொடூரத்தில் இருக்குது ஒரு சைடில் வந்து ரசமலாயும் ஒரு சைடில் வந்து பட்டர் ஸ்காட்சும் வச்சு கொடுத்துருக்காங்க இது வந்து 2 அத்தைக்கு குட்டிமாவுக்கு காவியா மணி எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுப்பாங்க நாங்கள் அங்கேயே சாப்பிட்டு வந்துட்டோம் சரி காவியாவுக்கு வந்து சில்லி சாஸ் இல்லாதது ரொம்ப வருத்தமாக இருக்கான் காவியா வந்து டொமேட்டோலாம் பிடிக்கவே பிடிக்காது எல்லாருமே டொமேட்டோ சாஸ் சொல்லிட்டு சாப்பிடுவாங்க காவியா மட்டும் சில்லி சாஸ் கேட்கும் அத்தையை வந்து அடுப்பு பற்ற வச்சு வைங்கத்தை அப்படின்னு சொன்னேன் எரியுது ஆனால் இவ்வளோ பெரிய விறகு காஞ்சதா பச்சையா இது ஃபஸ்ட்டு பச்சைன்னு நினைக்கிறேன் ஒயிட்டாக இருக்குது கடவுளே இது என்ன மம்முட்டி காம்பா எங்க வீட்டு அடுப்புல என்ன இருக்கு பாருங்க மம்முட்டி காம்பு சாமி ஊது குழல் எங்கன்னு தேடுங்க சாமி நானும் தேடுறேன் இது யாருடா இந்த கட்டையை வச்சது அது எங்க அத்தைனா வந்து அவங்க பெரியம்மா எங்க இருக்கு எங்க பாரு இவங்க பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் இது வந்து நம்ம முறுக்கு சட்டி இதுக்கப்புறம் இந்த அம்மா தான் எங்கள் வீட்டு மகாராணி ஹோம்மேடாக பண்ணுவாங்களா அவங்க வந்து கருவேப்பிலலாம் நிறைய போட்டு செய்வாங்க அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதனால நான் இன்றைக்கி கருவேப்பிலை போட்டு தான் சமைக்க போகிறேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எண்ணெயை சிக்கன் ரைஸ்னாலே எண்ணெய் தான் ஆகும் எப்போதுமே வந்து நான் ரைஸு வந்து ஃபஸ்ட்டு முட்டை பெப்பரு உப்புலாம் போட்டு பொரித்து முட்டையை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் போட்டு வதக்குவேன் இப்போ வந்து என் புருஷர் எங்கேயோ ஒரு அண்ணன் நல்லா சிக்கன் ரைஸ் செய்வாங்களாம் அவங்க ஸ்டைலில் முன்னாடி
அவங்க ஸ்டைலில் செய்யணும் அப்படின்னாங்க. அதனால் வந்து இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம் பண்ணணுமா? ஃபஸ்ட்டு வெங்காயம் நம்மளுக்கு அடுப்புங்கிறதுனால வேலை கொஞ்சம் சீக்கிரம் ஆகிடும். அதுவும் இவ்வளோ பெரிய சட்டியை நம்ம தூக்கிட்டு போய் கேஸ்லேயும் வைக்க முடியாது. முட்டைவசியம் போட்டணுமா? இது கொடை மிளகா எல்லாத்தையும் கொட்டிடவா? எல்லாத்தையும் போட்டு எந்த இது பீன்ஸ். அது வெந்தால் தான் நல்லாயிருக்கும். வேகக்கூடாது, கொஞ்சம் கச்சக்குன்னு இருக்கணும். அது எல்லா பக்கமும் வந்து குளிர்ந்த சூழ்நிலையாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் தெரிய மாட்டேங்குது. அதுதான் இதெல்லாம் போட்டாலே ரைஸ் மாதிரி ஆயிடுதுங்க. ரைஸ்க்கே வந்து உப்பு போட்டிருக்கோம், அதனால் இதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போதும். போதும் போதும். உப்பு இல்லையா? உப்பு இல்லையா? அவ்வளோதான் இருக்கு. சால்ட் உள்ள இருக்கு, கொட்டணும். தெரியுதா இல்லையா? இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடாம ஏங்க அப்படி பண்றீங்க? இஞ்சி பூண்டு எப்போ போடணும்? அது இது வதக்கும் போதே போடணும். இஞ்சி பூண்டு கொடுக்காதியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்னோட சமையலெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி சமைக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சத்தியமாக முடியவே முடியாது. ஒரு ஸ்பூன் போதுமா? எவ்வளோ போதுமா? அதுக்கு போதுமா? 3 ரைஸுக்கு அவ்வளோ போடுவாங்க. எவ்வளோ போதும்? இல்லைன்னா ரொம்ப ஸ்மெல் வரும். அதான் டேஸ்ட்டு. அதான் ஃபஸ்ட்டு இதை எண்ணெயில் போட்டு இதை வதக்குவோம். காய்கறி எப்போதுமே வந்து ரொம்ப வேகக்கூடாது, அப்படியே இதாக இருக்கணும். அவ்வளோதான். 10 முட்டை இதில் பொடி போட்டுருவா? கிண்டணுமா? இது எப்படி அந்த தூள்லாம் எடு. இது வதக்கணுமா? கொண்டு 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 கொண்டா கொண்டா கொண்டா. இது வந்து சிக்கன் மசாலா வந்து மிளகாய் தூள் லைட்டாக போட்டுப்போம், காரம் லைட்டாக இருக்கணும். கரம் மசாலா. ஐயோ கருவேப்பில்லை அந்த எண்ணெயிலே போட்டு பொரிச்சிருக்கணும். அப்புறம் வந்து போட்டுட்டேன். பெப்பர் தான் நமக்கு முக்கியம், அதனால் பெப்பர் போட்டுப்போம். கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தால் நல்லாயிருக்கும். போதும் போதும் போதும். சோயா சாஸ் இருங்க கிண்டி பார்ப்போம். அது சில நேரம் கலர் வந்து கருப்பாக வரும். அண்ணா செஞ்சு தரோம். வந்து கருவேப்பிலெல்லாம் போடுவோம். இது வந்து வீட்டு முறை. எண்ணெய் பத்தாது? எண்ணெய் இல்லை. என்னடா இது 1 லிட்டர் எண்ணெயா? இது எத்தனை ரைஸ் இருக்கும்? ஒரு 5-6 ரைஸ் இருக்கும். பாருடா ராசாத்திய சுடுதே, கொண்டு விடுவான். டொமேட்டோ சாஸ் ஊற்றணுமோ? உப்பு இல்லையா? கறி குழம்பு மாதிரி இருக்கா? சரி ஓடிட்டுருங்க பாருங்க. கறி குழம்புக்கு டொமேட்டோ சாஸ் எடு. அவ்வளோதான், ரெடி ரெடி. இறக்கிடலாம், அவ்வளோதான். இங்கே பாருங்க, சூப்பரான சிக்கன் ரைஸ் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கறி குழம்புன்னு 2-3 பேர். முட்டை சாதம், ஐயோ முட்டை சாதம் இல்லை, எக் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து 2 கருப்பு ஆடுகள் வந்து முட்டை குழம்புன்னு சொல்லுதுங்க. முட்டை குழம்புல சாப்பாடை போட்டு கிண்டி இருக்கேன்னு. அது சிக்கன் தூள் போட்டதுனால அப்படி தெரியுது. இங்கே பாருங்க எப்படி. இரவு 9:30க்கு எங்கள் வீட்டில் முட்டை ரைஸ், எக் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரைஸ் போட்ட இடம்னா இப்படி தான் இருக்கும். எப்படி இருக்கு பாருங்க. சாப்பிட வேண்டியதான். இதோ போட்டேன் பாருங்க. மழை அப்படியே இளம் தூரலாக அழகாக தூரிக்கிட்டே இருக்கு. வெள்ளங்குடி நம்மளுக்கு இந்த இடம் ஷெட்டு போட்டிருக்கிறதுனால அந்த அளவுக்கு தெரியல ஒன்றும். அப்படி வெளில போனோன்னா நனைஞ்சிட்டு வந்துடும். அந்த மாதிரி அப்படியே தூரிக்கிட்டே இருக்குது. அந்த தூரலுக்கு அதுக்கும் நம்ம ரைஸ் செஞ்சு சூடாக சாப்பிடுவது அது ஒரு ஆனந்தமாக இருக்கும். பசங்களுக்கெல்லாம் போட்டு கொடுத்துட்றேன். இது வந்து உங்களுக்கு ஊற்றிட்டு நிறையா ஊற்றிட்டேன்னு சொல்கிற பற்றியா? ஓப்பன் பண்ணுதா? கவியோடியா? எனக்கு வந்து முட்டை ரைஸ் அப்படிதான்ப்பா இருக்கும். இதுதான் ரைஸ், இதுதான் சாப்பிட்ணும். நம்ம வந்து வீட்டில் செய்யும் போது 1-2 டேஸ்ட்டு குறைய தான் செய்யும்.
அது இதையும் கண்ட மசாலாவையும் இந்த ராசி அதில் போட்டு செஞ்சால் என்ன ஆகும், அந்த வினிகர் கொனிகர்னு இதில் ஊற்றணுமா, அதெல்லாம் செட் ஆகுது. உண்மையாகவே சூப்பராக இருக்கும். சிக்கன் போட்டால் அது வேறு டேஸ்ட்டுக்கு மாறிடும். இது வந்து முட்டை சாதம், அது அப்படி தான் இருக்கும். அதனால் எங்கள் வீட்டு இரவு உணவு முட்டை ரைஸு சிறப்பாக ரெடி ஆகிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்கன்னு சத்தியமாக நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து அவங்களையும் கொஞ்சம் குஜால் பார்க்குவோம். சரி, ஓகேப்பா. நாங்கள் வந்து இது சிறப்பாக சாப்பிட்டு முடிச்சுட்டு மொரட்டு தூங்க போகிறோம். அடுத்த ஒரு சிறப்பான சூப்பரான விளாகில் பார்க்கலாம். டாடா.